வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஐக்லீவன் சோம்பம் தரகலே நமக. மாயாஜால் கிறிஸ்டியன் சேனல் சார்பாக, என்னுடைய சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக மகிஷாசுர மர்த்தினி மந்திரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சில வீடே இருளடைஞ்ச மாதிரி இருக்கும். வீட்டில் அடிக்கடி நோய், கடன், வறுமை, கஷ்டம், ஒரு சண்டை, நிம்மதி இல்லாமல் வீடே ஒரு கல்லோலமாக இருக்கும். சரிங்களா? சில பேருக்கு வருமானம் இருந்தாலும் வீடு மற்றபடி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்தினருக்குள்ள சண்டை, அவமானம், இது போல் சூழ்நிலையெல்லாம் இருக்கும். வீடே சூன்யம் படித்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு. இது எல்லாமே நீங்கிறதுக்கு மகிஷாசுர மர்த்தினி மந்திரம் தான். அது நீங்கள் கோவிலில் எல்லா கோயில்லையும் பாட்டு போடுவாங்க. அந்த மந்திரம் கேட்டிருப்பீங்க. சரிங்களா? அந்த மந்திரத்தில் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் ஒரு 6 வரி மட்டும் நான் முக்கியமாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செவ்வாய் வெள்ளி இலக்கியத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறையோ 21 முறையோ கும்பிடுங்க. ஏதோ ஒரு அம்மன் படம் வச்சு கும்பிடுங்க. மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னா அவங்க துர்காதேவியோட அம்சம்தான். அது ஒரு முனிவர் ரொம்ப பார்வதி தேவி வருந்தி வேண்டி தவம் இருந்தார். அம்மா, நீ எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு. பார்வதி தேவி, அட போங்கடா மனுஷ பயிலுடா, ஏற்கனவே நான் ஒருத்தன் தட்சனுக்கு மகளாக பிறந்ததுக்கு அவன் என்னையும் அவமானப்படுத்தி, சிவபெருமான் அவரையும் அவமானப்படுத்தி, அதனால் நான் இறந்து திருப்பி அந்த உடம்பை விட்டு மறுபடியும் சிவன்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. திருப்பி மறுபடியும் ரொம்ப வருந்தி வேண்டதுனால சிவபெருமானை மனமிறங்கி பார்வதி தேவிட்ட, சரி அவர் பாவ முனிவர், அவருக்கு நீ மகளாக பிறந்து ஒரு அவதாரம் எடு, ஒரு முக்கியமான உனக்கு வேலையும் இருக்கே அப்படின்னு. அப்போ காத்தியாய முனிவருக்கு காத்தியாயினி அப்படிங்கிற பேரில் துர்காதேவி மறுபடியும் பிறந்தாங்க. அவர் முனிவர், அதனால் ஒன்றும் உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சிவபெருமானுக்கு கேரண்டி கொடுத்தாரு. அப்படி இல்லைன்னா அவர் காளியா மாதிரி வேலையை முடிச்சிடும் அப்படின்னு பார்வதி தேவி பார்த்தாங்க. சிவபெருமான் சொன்னதுனால சரின்னு பார்வதி தேவி காத்தியாய முனிவருக்கு மகளாக பிறந்து காத்தியாயினின்னு பேர் பெற்றாங்க. அவங்க தான் துர்காதேவி, மகிஷாசுர மர்த்தினி எல்லாம். மகிஷங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. அவன் பெற்ற வரம் எப்படின்னா, ஒரு பெண்ணால் மரணம். ஒரு பொண்ணு நம்மளை என்னத்தை பண்ணிட போகுது, அது மானிட பெண்ணால் மரணம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இன்னும் ஒரு அலட்சியம் அவனுக்கு. மரம் அந்த மாதிரி வாங்கினா சாவு அப்படி தானே இருக்கும். அதை யோசிக்கவே இல்லை அவன். அப்போது தான் அவனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான். நான் என் சிந்திரி என்னுடைய உருத்தில் ரத்தத்தில் இந்த மாதிரியே சக்தி உள்ள ஒருத்தன் வரணும்னாலாம் வேண்டும். நம்ம எல்லோரையும் கொடுமைப்படுத்தினா கடைசியாக துர்காதேவியால் கொல்லப்பட்டான். மகிஷாசுர மர்த்தினி என்ற பெயரை கிடச்சிச்சு துர்காதேவிக்கு. சரிங்களா? அதுதான் காத்தியாயின முனிவர் தவமிருந்து பெற்ற அன்பு மகள் தான் துர்காதேவி. சரிங்களா? இந்த இது மகிஷாசுர மர்த்தினி, காத்தியாயினி, நிறைய பேர். இந்த மந்திரம் நீங்கள் கேட்டுப்பீங்க. என்ன மந்திரங்கிறது? இதான் எனக்கு தெரியும் சாமி அப்படிப்பீங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேசிதி கண்ட குளிம்பினி ஊரி குளிம்பினி பூரி கிருதே ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. சரி, ரைட்டு. இதில் எத்தனை பேருக்கு இந்த மந்திரம் நல்லா தெரியும்? அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் ஒரு 8 வரி தான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த 8 வரி கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து கூட படிங்க. செவ்வாய் வெளியில் படிங்க. வீடே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரியும் ஒரே பிரச்சனைக்குரியதாக வீடாக உங்கள் வீடு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி நவமி இல்லாத நாளில் ஒரு இலையில் பழையெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல், வாழைப்பழம் எல்லாமே வச்சு, பால், தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், பார்த்துங்க. சரிங்களா? அதை பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளி கூட இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க. 11 தடவை 21 தடவை சொல்லுங்கள். முதல் நாள் 108 தடவை சொல்லிங்க. முடியாத பட்சத்தில் 48 தடவை சொல்லுங்கள். சரிங்களா?
அதை சொன்னீங்கன்னா கர்ம வினைகள்லாம் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. இப்போ வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து வீட்டில் இருக்க இருள் சூழ்ந்து அந்த வீடு சூனியம் பிடித்து அந்த வீடு மாறும். சரிங்களா? அது ஒரு சிறப்பு மிக்க மந்திரம். செவ்வாய் வெள்ளி இந்த மந்திரம் சொல்லி கும்பிடுங்க. வீடு ஆனால் சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா சாமி வராது, மந்திரம் பழிக்காது. சரிங்களா? துர்காதேவி ஒரு தெய்வம், கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா சுத்தமாக இருக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க அந்த மந்திரத்தை. இது மகிஷாசுரமர்த்தினி சிறப்பான மந்திரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். எல்லா கோயில்லையும் போடுவாங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. சரிங்களா? அது வந்து நம்ம கேட்க இனிமையாக இருக்குன்ட்டு அப்படியே போய்ட்டுருப்போம். நம்ம வீட்டில் அந்த மந்திரத்தை சொல்லி வணங்க இவ்வளோ நன்மைகள்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி வணங்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும். இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அலட்சியமான கமெண்ட்லாம் வேணாம், சொல்லி பலனடைங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.